சென்னை கீழ்ப்பாக்கத்தில் சென்னை ஆர்கானிக் மார்க்கெட் சேஃப் ஃபுட் டு கஸ்டமர்ஸ் அண்ட் ஃபேர் பிரைஸ் டு ஃபார்மர்ஸ் எனும் தலைப்பில் விவசாயிகளின் விளைபொருட்களை சந்தைப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்தில் இயற்கை விவசாயத்தை மேம்படுத்தும் வகையில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் சென்னை ஆர்கானிக் மார்க்கெட் சேஃப் ஃபுட் டு கஸ்டமர்ஸ் அண்ட் ஃபேர் பிரைஸ் டு ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி நடைபெற்றது. விவசாயிகளின் விளைபொருட்களை சந்தைப்படுத்தும் நோக்கில் சென்னை ஆர்கானிக் மார்க்கெட் நடத்தப்படுகிறது. இந்த ஆர்கானிக் மார்க்கெட் ஆனது மாதந்தோறும் முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் இந்த சந்தையானது நடத்தப்பட்டு வருகிறது. இதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு அவர்கள் விளைவித்த அரிசி வகைகள், கீரை வகைகள், காய்கறிகள், பழங்கள் உள்ளிட்டவற்றை காட்சிப்படுத்துகின்றனர். இந்நிலையில் இன்று நடைபெற்ற சந்தையில் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள், பழங்கள், இயற்கை மளிகை பொருட்கள், அரிசி வகைகள், பருப்பு வகைகள், உணவுப் பொருட்கள், ஆரோக்கியமான தின்பண்டங்கள் உள்ளிட்டவை விற்பனைக்காகவும் காட்சிக்காகவும் வைக்கப்பட்டது. இதில் ஏராளமான விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள், பழங்கள் உள்ளிட்டவற்றை வாங்கிச் சென்றனர். வணக்கம். என் பேர் கார்த்திக். நான் வந்து தமிழ்நாடு இயற்கை வேளாண் கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு அமைப்பில் ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். இந்த தமிழ்நாடு இயற்கை வேளாண் கூட்டமைப்புன்றது வந்து தமிழ்நாட்டில் இயற்கை விவசாயத்தை பிரபலப்படுத்தவும் அதை வந்து இன்னும் நிறையா விவசாயிகள் கொண்டு போகிறதுக்கும் பல வேலை திட்டங்கள் எடுத்திருக்கோம். அதில் ஒரு முக்கியமான வேலைகளாக என்ன பண்ணுறோன்னா வந்து உள்ளூர் சந்தைகள், விவசாயிகளோட விளைபொருட்களை வந்து சந்தைப்படுத்துதலில், அதுவும் இயற்கை விவசாயத்துக்கு மாறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அப்போது அவங்களோட உள்ளூர் விளைபொருட்களை எப்படி உள்ளூர்லேயே சந்தைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி தான் இந்த வந்து சென்னை ஆர்கானிக் மார்க்கெட்டுன்றது. இந்த சென்னை ஆர்கானிக் மார்க்கெட்டுன்றது வந்து மாதாந்திரம் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் சிஎஸ்ஐ பெயின் ஸ்கூல் கீழ்ப்பாக்கத்தில் நடத்திட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக ஆகஸ்ட் மந்தில் ஆரம்பித்து இப்போ தொடர்ச்சியாக வந்து நடத்திட்டு இருக்கோம். எல்லா மாதமும் டிசம்பரில் கடும் மழையில் கூட இதை நடத்தியிருக்கோம். ஸோ இது என்னென்னா வந்து இயற்கை விவசாயம் தமிழ்நாடு முழுக்கலேருந்து இங்கே வராங்க, அவங்களோட பொருட்களை காட்சிப்படுத்துகிறாங்க. காய்கறிகள், விதைகள், அதுக்கப்புறம் பாரம்பரிய அரிசி, ஒரு 20 வெரைட்டி பாரம்பரிய அரிசி இருக்கும், ஒரு 15 வெரைட்டி கீரை இருக்கும், காய்கறிகள் இருக்கும், பல விதமான காய்கறிகள் இருக்கும். அந்த மாதிரி பல விஷயங்கள் கொண்டு வராங்க. சிறுதானியங்கள், பருப்பு வகைகள், பல விஷயங்கள் விவசாயிகள் கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விவசாயிங்க மட்டும் இல்லாமல் விவசாயிகளே அவங்களோட பொருட்களை, இல்லாட்டி பெண்கள் குழு, சின்ன சின்ன பெண்கள் குழு வந்து இந்த இயற்கை உணவு பொருட்களை வந்து மதிப்பு கூட்டி அதை வந்து கஞ்சி மிக்ஸாக ஆக்கிறதா இருக்கட்டும் சரி, அதுலேருந்து ஒரு தின்பண்டம் ஸ்நாக்ஸ் உருவாக்குறதா இருக்கட்டும் சரி, மதிய உணவு நம்ம ஃபுல்லாக இயற்கையாக விளை வச்ச பொருட்களை வச்சு மதிய உணவு தரோம், காலை உணவு தரோம். அதுக்கப்புறம் பல விஷயங்கள், பொடி வகைகள், ஹெர்பல்ஸ் வச்சு பொடி வகைகள், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம வந்து முன்னே கொண்டு வரோம். பாரம்பரிய விதமான என்ன சொல்கிறது உணவு வகைகள்லாம் கொண்டு வந்து அவங்களாமும் வராங்க. இது மட்டும் இல்லாமல் இயற்கையாக விளைவிக்கிற பொருட்கள் தாண்டி சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத பொருட்களான பனை ஓலை பொருட்கள், அதுக்கப்புறம் பயோ என்சைம்ஸ்ன்ற வீடு க்ளீன் பண்ணுறதுக்கான பொருட்கள், இந்த மாதிரியான பொருட்களும் வந்து பல ஆட்கள் கொண்டு வராங்க. அதையும் நம்ம காட்சிப்படுத்துகிறோம், விற்பனை பண்ணுறோம். இது வந்து நுகர்வோர் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை தருது. நிறைய நுகர்வோர் தொடர்ச்சியாக வராங்க, கான்டாக்டில் இருக்காங்க. அடிக்கடி மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும் பண்ணாமல் இன்னும் நிறையா தடவை பண்ணுங்கன்ற மாதிரி பல விஷயங்கள் சொல்கிறாங்க. ரொம்ப ஆர்வமாக நுகர்வோரும் வந்து கலந்துக்கிறாங்க. நம்ம வந்து என்ன முயற்சி எடுக்கிறோன்னா பல இடங்கள்ல இதை பண்ணணும்னு. ஒரே இடத்துல இப்போ வந்து இங்கே வந்து ஒரு 20-25 ஸ்டால் வரோம்னா பேசிக்காக வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும், வீட்டுக்கு மளிகை சாமான்லேருந்து ஸ்நாக்ஸு, குழந்தைங்களுக்கு தேவையான பொருள், அன்னைக்கான இது ஒரு கஞ்சி மிக்ஸ், இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே வந்து மண் பாத்திரங்கள் அதெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு சந்தையாக நடத்தணும்னு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விவசாயிங்க இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் நம்மளோட இணைஞ்சிருக்கு. ஸோ அவங்களுக்கு வேற ஒரு இடத்துல, ஸோ சென்னையிலே பல இடங்களில் இந்த மாதிரி வந்து சந்தைகள் உருவாக்கணுன்ற மாதிரி முயற்சி பண்ணுறோம். ஸோ இப்போ கீழ்ப்பாக்கத்தில் இங்கே நடக்குதுன்னா அடுத்தது வேற ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு 5-6 இடத்துல சென்னைகளில் தொடர்ச்சியாக இந்த மாதிரி இயற்கை விவசாயிகளோட சந்தைகள் நடத்தணுன்ற மாதிரி முயற்சி பண்ணுறோம். அப்படி பண்ணுறப்ப நிறையா பேருக்கு இன்னும் வாய்ப்பும் கிடைக்கும், நிறையா விவசாயிகளும் பயன்படுவாங்க. ஸோ அதான் நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். இது எவ்வளோக்கு எவ்வளோ விரிவாக இப்போ இந்த சந்தையை எடுத்துக்கிட்டோம்னா சராசரியாக 500லேருந்து 1000 பேர்கிட்ட வராங்க. இன்னும் 2 முக்கியமான அம்சங்கள் இருக்குது இந்த சந்தையில். ஒன்று வந்து இந்த சந்தையில் இருக்க எந்த பொருளுமே வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீயாக நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஸோ துணி பைகள் எடுத்துகிட்டு வரணும், அரிசி பருப்பாக இருந்தால் கூட அது பேப்பர் கவரில் தான் மடித்து கொடுக்குறாங்க. கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் ஃப்ரீயாக இந்த சந்தைகள் நடத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நடத்துகிறப்போ இதுக்கான வேலை திட்டங்களும் நிறையா இருக்குது, நிறைய வாலண்டரி ஒர்க்கு இதுக்கு முன்னாடி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தன்னார்வலர் இன்னும் நிறையா வந்தாங்கன்னா இதை இன்னும் விரிவுபடுத்தி நிறைய இடத்துல எடுத்துகிட்டு போகிறதுக்கான முயற்சி நம்ம எடுக்கலாம். ஸோ காய்கறின்ற பொறுத்த வரைக்கும் விவசாயிகள்கிட்டே நிறையா சேலஞ்சஸ் இருக்குது. ஏன்னா விவசாயிங்க வந்து அது இயற்கை விவசாயம் பண்ணுறப்போ காய்கறி விவசாயிங்கன்றது வந்து கணிசமான அளவில் இல்லை கம்மியாக தான் இருக்காங்க. அதுவும் தூரங்களில் இருக்காங்க. இப்போ சென்னையை சுற்றி நிறையா வந்து நெல் தான் நடவுப்படுது.
ஸோ அப்போ வந்து காய்கறிகள் சென்னைக்கு கொண்டு வரப்போ அதுவும் நேரடி சந்தைகளாக உருவாக்குறப்போ கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குது. இப்போதைக்கு ஒரு 2-3 விவசாயிங்க, அது 2 ஸ்டால் இருக்குன்னா ஒரு குரூப் வந்து வராங்க. இப்போ அரூர்லேருந்து ஒரு குரூப், அது வந்து 20 விவசாயிகளோட ஒரு கூட்டமைப்பு, அது 20 விவசாயிங்க ரெப்ரசென்ட் பண்ணி வராங்க. ஸோ இந்த மாதிரியும் இருக்குது. ரெண்டாவது வந்து காய்கறிகள் இப்போ சைக்ளோன் வந்து போன சைக்ளோன் அஃபெக்ட் ஆனதில் நிறைய இடங்களில் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு க்ராப்ஸு. ஸோ அப்போ காய்கறிகளாக திருப்பி போட வேண்டியதாக இருக்குது. இப்போ தான் ப்ரொடக்ஷனுக்கு திருப்பி வருது. ஸோ இந்த ஒரு 1 or 2 months வந்து கொஞ்சம் ஸ்லாக்காக இருக்கும், காய்கறிகள் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அது இயற்கை பேரிடர் நடக்கிறதுனால அப்படின்னு இருக்குது. நம்ம கரெக்டான சந்தைகள் கொடுத்து நிறையா விவசாயிகளை வரவேற்றோம்னா அவங்க காய்கறிகள் போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் அதுக்கான கண்டினியூஸ் சந்தைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நம்ம உறுதிப்படுத்தணும்னா நிறைய விவசாயிகள் இன்னும் போடுவாங்க. ஸோ இதில் நம்ம எப்படி பண்ணுறோம்னா, இந்த சந்தையை வந்து எந்த விதமான ப்ராஃபிட்டும் இல்லாமல் நாட் ஃபார் ப்ராஃபிட் பேசிஸில் பண்ணுறோம். ஸோ இதில் ஸ்டால் போடுறவங்களுக்கும் அப்படின்னா வந்து நம்ம எதுவான கட்டணம்லாம் வாங்குறதில்ல. இந்த சந்தைக்கான தேவையான செலவை மட்டும் எல்லாருமே சேர்ந்து நம்ம ஒரு குழுவாக பகிர்ந்துக்கிறோம். கஸ்டமர்ஸ் உள்ளே வரத்துக்கு எந்த விதமான கட்டணமும் இல்லை. கஸ்டமர்ஸ் யார் வேணால் உள்ளே வரலாம், பார்க்கலாம், விவசாயிகளோட பேசலாம். ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருப்போம். நீங்கள் எந்த விவசாயியோட காண்டாக்ட் கேட்டாலுமே நம்ம அந்த விவசாயியோட காண்டாக்ட் கொடுத்துருவோம். இது குரூப்ஸ் வச்சுருக்கோம். அந்த குரூப்ஸில் அடிக்கடி ஃபார்ம் விசிட் போவோம் இந்த விவசாயிகளை போய் பார்க்குறதுக்கு. அதை பற்றியும் போடுவோம். அவங்க ஆர்கானிக் தானே, ஆத்தென்டிகேட் எப்படி பண்ணுறோம் அதெல்லாமும் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த வெளிப்படைத்தன்மை வந்து நுகர்வோரை நல்லா இழுக்குது. அது ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. ரெண்டாவது வந்து விவசாயிங்க சைட்லேருந்து நம்ம வந்து விவசாயிகளுக்கும் வெளிப்படையாக இருக்கும். அவங்கள விலை நிர்ணயமாக இருக்கட்டும், சரி எல்லாமே அவங்களே எடுத்துப்பாங்க. ப்ளஸ் அவங்கள்ட்ட இது இவ்வளோ கொடுத்தா தான் நீங்கள் இங்கே இருக்க முடியும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. அவங்களால முடிஞ்சதை இந்த அரங்குக்கு செலவு, இந்த நிகழ்ச்சிக்கான செலவுக்காக அவங்க கொடுக்குறாங்க. அப்படி தான் இது ரன் ஆகிட்டு இருக்கு. பாரம்பரிய அரிசி வச்சு எளிதாக சமைக்கிற மாதிரி ரெடி மிக்ஸஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை தவிர ஃப்ரெஷ் பேட்டர், இட்லி தோசை பேட்டர் அண்ட் ஃப்ரெஷ் சேவைனா ரைஸில் செய்கிற நூடுல்ஸ், இது எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணி மந்தவெளியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு டோர் டெலிவரி பண்ணுறோம். அதை தவிர வந்து இப்போது இன்னைக்கு ஸ்டாலில் இங்கே நிறைய இயற்கை உணவு ஆர்வலர்கள்லாம் வராங்க. அவங்களுக்கு ரெடி மிக்ஸஸ், உப்மா மிக்ஸ், பாயசம் மிக்ஸ், அடை தோசை மிக்ஸ், பிளெயின் தோசை மிக்ஸ், இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பாரம்பரிய அரிசியில், மாப்பிள்ளை சம்பா, கிச்சிலி சம்பா, இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான பாரம்பரிய அரிசியில் ரெடி மிக்ஸஸ் இங்கே இருக்குது. இது எல்லாமே ஈஸியாக குக் பண்ணுறதுக்காக வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸாக பண்ணி ட்ரெடிஷ்னல் ரைஸ் ப்ரொமோட் பண்ணுற ஒரு எய்மில் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இதனோட மருத்துவ குணம் வந்து எல்லாருக்கும் இன்னும் போய் சேரலை. இதில் வந்து ஒன்று டேஸ்ட் வந்து நம்ம நார்மல் அரிசிலேருந்து இதுக்கு மாறினோன்னா நம்ம திரும்ப ரெகுலர் பாலிஷ் ரைஸ்க்கு போக மாட்டோம். டேஸ்ட் தவிர இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. எல்லா ட்ரெடிஷ்னல் ரைஸுமே லோவர் ஆன் கிளைசமிக் இண்டெக்ஸ், கிளைசமிக் லோடு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ வெயிட் வாட்ச் பண்ணுறவங்க, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நல்லது. அதை தவிர ட்ரெடிஷ்னல் ரைஸில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. அதனால் யாரெல்லாம் ரிகவர் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ, ஜென்ரலாக குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்க்கு நம்ம ட்ரெடிஷ்னல் ரைஸ்க்கு மாற நமக்கு இம்யூனிட்டி பில்ட் ஆகிறது நம்மளாலே உணர முடியும். நான் ஒரு 12 வருஷமாக பாரம்பரிய அரிசி மட்டும்தான் அண்ட் மில்லட்ஸ் இதுதான் வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஆர்வத்தில் தான் நான் இதை ஆரம்பித்து இங்கே கொண்டு வந்திருக்கேன். எல்லாருமே இதை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணணும். ஆர்வம் இருக்குது. இன்னும் நிறைய பேர் இதை தெரிஞ்சு வந்து வாங்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. நம்ம இது எல்லாமே சமைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதை நம்ம கற்றுக்கிட்டோன்னா குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம செஞ்சு தரலாம். கொஞ்சம் கலர் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் குழந்தைங்க மாறுறது ரொம்ப ரொம்ப சுலபம். பெரியவங்க மாறுறது தான் கஷ்டம். என்னோடய பையனுக்கு 10 வயசு ஆகுது. அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே நாங்கள் இது எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். நம்ம செய்கிற விதத்தில் செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடலாம். இப்போ அதுக்கான வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் நிறைய கிடைக்குது. இந்த சென்னை ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் உங்களுக்கு வீட்டுக்கு வேணுங்கிற எல்லா பொருளுமே இருக்குது. கிராசரியிலேருந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. குழந்தைங்க ஒன்ஸ் சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா அவங்க அதுக்கு பழகிப்பாங்க. சமைக்கிறதுல பேரண்ட்ஸ் வீட்டில் அவங்களுக்கு யாரெல்லாம் சமைச்சு கொடுக்குறோமோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறினா குழந்தைங்க ஈஸியாக அடாப்ட் ஆகிடுவாங்க. அதை நான் கண்கூட பார்த்தது. இப்போது வண்டர் கிரெயின் பொறுத்த வரைக்கும், எங்களோட கம்பெனி பொறுத்த வரைக்கும் டோர் டெலிவரி வாரத்தில் 2 தடவை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது வந்து மாவு அண்ட் சேவை இருக்குது. ரெடி மிக்ஸஸும் அப்பப்போ கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது இங்கே இந்த சந்தை வந்து மாதம் ஒரு தடவை நடக்கும்போது ஒரு 2 வாரத்துக்கு தேவையான எல்லா பொருளும் இங்கே வாங்கிட்டு போகிற அளவுக்கு இங்கே எல்லாருமே இருக்காங்க. அண்ட் அரிசி எண்ணெயெல்லாம் வாங்கிட்டு போனால் 1 மாதம் வரைக்குமே வந்து நமக்கு இருக்கும். வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கிற ஷெல்ஃப் லைஃப் வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு யூஸ் ஆகிற மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இது ஒரு ஆரம்பம் தான். இங்கே வந்து நீங்கள் பழகினதுக்கு அப்புறமா வீட்டிலேயே செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
ஸோ இன்றைக்கி தான் நான் இதை பற்றி இது வந்து கேள்விப்பட்டேன். ஸோ ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்து காய்கறி வாங்கினேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது காய்கறி. வெந்தயக்கீரை காய்கறி மேலேயே வந்து கிராஸ் ஹாப்பர்லாம் வந்து இருந்தது. அதுலேயே அதோட ஃப்ரெஷ்னஸ் தெரியுது. அப்புறம் நான் வந்து ஃப்ளோர் கிளீனர் வாங்கினேன், லெமன் கிராஸோடது. அது வாசனையே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நம்ம இது சீக்காக்காய் போட்டு ஃப்ளோர் கிளீனரும் டிட்டர்ஜென்ட்டும் அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் இந்த ஹாட் சாக்லேட் அண்ட் கொக்கோ வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து சாக்லேட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. அது வாங்கினேன். அண்ட் ஆம்லாவோட லிவர் டாக்ஸிஃபைங் வந்து வாங்கினேன். அதுவும் நல்லா இருந்தது. ஸோ இது மாதிரி இன்னும் நிறையா பாப்அப்ஸ் இருக்கணும் சென்னையில். ஸோ தானியங்கள்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உளுந்து, கருப்பு உளுந்து, அப்புறம் சிறுதானியம், மில்லட்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அண்ட் தெரியுது அது வந்து டைரெக்டாக ஃபார்ம்லேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரியுது. ரெகுலராக யூஸ் பண்ணுற தானிய வகைகள்லாம் அடை பண்ணுறதுக்கு, இட்லி பண்ணுறதுக்கு, இப்போது இந்த பிசிஓடி எல்லாமே இருக்கிறதுனால மில்லட் தான் வந்து எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து அதுவும் ரெகுலர் யூசேஜ். இயற்கை வகைகள்லாம் வந்து இப்போ இந்த நெல்லிக்காயும் மஞ்சள் போட்டு ஒரு டிஸ்டில் பண்ணி ஒரு ஜூஸ் மாதிரி வச்சுருந்தாங்க, லிவர் வந்து டீடாக்ஸிஃபை பண்ணுறதுக்கு. அதுவும் ஒன்று வாங்கியிருக்கேன். அது ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு வந்தோடனே காய்கறி தான் பார்த்தேன். அதுக்கு மேலே வந்து அப்படியே வந்து பப்பாளிலாம் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பெருசாக இருக்குது. பரங்கிக்காய் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அது வந்து அந்த மாதிரி காய்கறி பார்க்கும்போதே நல்லா சமைச்சு நல்லா வந்து ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் மண்ணும் மரபும்ன்ற ஆர்கானிக் இதுக்கு வந்திருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டத்தில் கருங்காலி குப்பன்ற கிராமத்தில் ஃபார்மிங் இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எங்களோட ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு மஞ்சள் தான் எங்களோடது. மஞ்சள் போட்டிருக்கோம். அப்புறம் சேப்பங்கிழங்கு, வாழைக்காய், வாழைத்தண்டு, தேங்காய், மரவள்ளிக்கிழங்கு, இளநீர், இந்த மாதிரி இயற்கை உரம் சம்மந்தப்பட்ட காய்கறிகளை நாங்கள் விளைச்சி விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிடிக்கரணை போடுவோம். அப்புறம் கருணக்கிழங்கு, கரும்பு, அப்புறம் நெல், அது இயற்கை சார்ந்த பழைய ரகத்தோட நெல்லுங்களை வந்து நாங்கள் உற்பத்தி பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இயற்கை உணவுகள் வந்து நாளடைவில் அழிஞ்சிக்கிட்டு வர்றதுனால நாங்கள் அதை வந்து மீட்டு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். பழைய ரக அரிசி வகைகள், அப்புறம் வந்து காய்கறிகள், பழங்கள், இதெல்லாம் வந்து நாங்கள் மீட்டு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். கற்பூர வாழைப்பழம், அப்புறம் செவ்வாழை, இதெல்லாம் கூட நாங்கள் மீட்டு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் ஒரு வாழைக்காய் பார்த்திங்கன்னா சாம்பல் வாழை, இந்த மாதிரி வாழைலாம் புதுசாக நாங்கள் நட்டு வச்சு இப்போ தான் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அழகாகவும் நல்லா வளமையாகவும் செழுமையாகவும் வளர்ந்துட்டுருக்கு. நாங்கள் முழுக்க மாட்டு எரு, அப்புறம் இந்த இயற்கை உணவு சார்ந்த மீன் எண்ணெய், அப்புறம் வந்து இந்த கஷாயம்லாம் வந்து நாங்களே ஓனாக ரெடி பண்ணி தான் எங்களுடைய பயிர்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செழுமையாகவும் இருக்குது. நல்லா எப்படி சொல்கிறது, ஒரு மருந்து இல்லாத ஒரு உணவை வந்து நாங்கள் உற்பத்தி பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குது. மக்கள் வந்து இது ரொம்பவே எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஷாப்பு போட்டிருக்கோம். நல்லாவே காலிலேருந்து நல்லா மூவிங் ஆகிட்டுருக்கு. எல்லாருமே நல்லா கேட்டு வாங்குகிறாங்க. நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாங்க மக்கள்.